தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறை நூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா 7ஆம் வாரம் ஜூன் 4ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்று நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கடைசி வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க: அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன்னு சொல்லிட்டாரு. ஏசப்பா என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாரும் நிலை வாழ்வை பெறணும், நாம் எல்லாரும் கடவுளை சென்று அடையணும், வேறு எந்த நரகத்துக்கோ பேய்கிட்டேயோ போகக்கூடாது, நம்ம எல்லாரும் கடவுளை தான் சென்று அடையணும், மோட்சத்துக்கு போகணுங்கிறதுக்காக ஏசப்பா தன்னையே கடவுளிடம் அர்ப்பணமாக்குகிறார். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா கோயிலில் என்ன பண்ணுறாங்க? காணிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் ஏசப்பாங்கிற அவ்வளோ பெரிய காணிக்கையை கடவுள்கிட்ட கொடுத்தாச்சு. அப்படின்னா கடவுள் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவார் நினச்சி பாருங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் பல இடங்களில் நம்ம பொறுமையினாலும் அன்பாகவும் இருக்கும்போது பல கஷ்டப்படுறோம். ஆனால் எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்குவார். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட்.